1970களில் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் ஆனந்த விகடனில் ஒரு சிறுகதை எழுதினார். அக்னி பிரவேசம் என்பது அந்த கதையின் பெயர். அந்த கதையில் நாயகி ஒரு மாணவி பள்ளிக்கு சென்று படித்துவிட்டு வீட்டிற்கு திரும்புவதற்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கின்றாள். பஸ் வரவில்லை, மழை வேறு பெய்ய ஆரம்பிக்கின்றது. அந்த தருணத்தில் அந்த வழியாக வரும் ஒரு பணக்காரன் தன்னுடைய காரில் அந்த பெண்ணுக்கு லிஃப்ட் தருகிறான். லிஃப்ட் தருகிறேன் என்று சொல்லி வன்புணர்வு செய்து விடுகிறான் அந்த பணக்கார காமுகன். இந்த விஷயத்தை அவள் வீட்டில் வந்த தன் தாயாரிடம் சொல்லும்போது, உன்னை அறியாமல் நடந்த இந்த நிகழ்வுக்கு நீ பொறுப்பல்ல என்று அவளுக்கு தண்ணீர் ஊற்றி அதை அந்த களங்கம் போய்விட்டது, நீ துணிந்து இனி பள்ளிக்கு போய் வா என்று சொல்லிவிடுகிறார். இந்த சிறுகதையாக வரும்போது அந்த அக்னி பிரவேசம் கதைக்கு மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் அன்றைக்கு ஆனந்த விகடனில் வந்தது. பிறகு அதே கதையை தொடர்கதையாக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற பெயரில் ஜெயகாந்தன் எழுதினார். தொடர்கதையாக வந்த போதும் கூட அது பெரும் சர்ச்சைகளை சந்தித்தது. அதை திரைப்படமாக உருவாக்க பீம்சிங் விரும்பினார். எனவே அந்த கதைக்கு ஜெயகாந்தனையே திரைக்கதை அமைத்து தரும்படி சொன்னார். இப்படித்தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படம் 1977 வந்தது. இந்த கதைக்கான சர்ச்சைகள் வந்தபோது நாவல் நல்ல விற்பனையானது. அதே போல இந்த கதைக்கான சர்ச்சைகள் திரைப்படமாக வந்தபோது, சர்ச்சைகள் கிளம்பிய போது இந்த படமும் நன்றாக ஓடியது. சர்ச்சைகளுக்காகவே ஓடிய கதை, ஓடிய திரைப்படம் இது. தன் எதிர்காலம் பற்றி பல கனவுகளுடன் வாழ்ந்து வரும் கங்கா என்ற நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த பெண் ஒருத்தி நயவஞ்சகனின் வார்த்தையில் மயங்கி தன் கற்பை பறிகொடுக்கின்றாள். காலமெல்லாம் காத்திருந்து குமரிய மனதுடன் வாழ்ந்து வரும் அவள் ஒரு நாள் துணிவுடன் அவனை எதிர்கொள்கிறாள். இடைக்காலத்தில் சமுதாயத்தாலும் குடும்பத்தினராலும் ஏற்பட்ட அவல நிலைகளையும் சந்தித்த கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் எடுத்து கூறுகிறாள். ஏற்கனவே மனமான அவன் அவளுக்கு சமுதாய அங்கீகாரம் வழங்குகின்றான். சில நேரங்களில் சில மனிதர்கள் தொடர்கதையாக வெளிவந்த போது படித்த வாசகர்கள் பலர் தன்னை கற்பழித்தவனையே மனதளவில் காதலனாக்கி மனதளவில் அவனது இரண்டாந்தாரமாக வாழ வைக்கலாமா, இது முறையா, தர்மமா, நியாயமா, இப்படி ஏகப்பட்ட கண்டனங்கள் தெரிவித்தனர், கேள்விகளை எழுப்பினார்கள். தொடர்கதையாக இப்படி பல தொல்லைகளை சந்தித்த வந்த பிறகு புத்தகமாக வெளிவந்த போது இந்த கண்டனங்களுக்கு பதில் கூறும் விதமாக ஜெயகாந்தன் தனது முன்னுரையில் இப்படி எழுதியிருந்தார். ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்பது நமக்கு விருப்பமா? சீதை கடைசியில் மண்ணுக்குள் புதைவது நமக்கு சம்மதமா? இல்லைதான். ஆனால் அவைகள் நடந்தன, வால்மீகி எழுதினான். இதிலும் கங்கா அப்படி ஆகி போனதில் உங்களைப் போல் எனக்கும் சம்மதம் இல்லைதான். ஆனாலும் அவைகள் அத்தனையும் அவள் வாழ்வில் நடந்தன, நான் எழுதினேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஜெயகாந்தன். சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட கதைகளையும் கட்டுரைகளையும் துணிவுடன் தனது பேனா முனையில் பிரசவிக்கும் இலக்கிய நட்சத்திர எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவரை முதன்முறையாக திரைக்கதை எழுத வேண்டும் என்று டைரக்டர் பீம்சிங் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். கதை எழுதிய அவரே அமைத்த திரைக்கதை வடிவம் என்பதால் இயல்பாகவும் புதுமையாகவும் இருந்தது. கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் உயிர் பெற்று திரையில் உலாவின என்பது படம் பார்த்த அத்தனை பேரின் ஒட்டுமொத்த கருத்தாகும். ஜெயகாந்தன் ஏற்கனவே விமர்சித்தும் சொல்லியும் வந்தது போன்ற தமிழ் திரைப்படத்தில் அவர் தேடிய ஆன்மாவை முதன்முறையாக வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய சிறப்பான நடிப்பால் லட்சுமி கங்காவாகவே திரையில் வாழ்ந்து காட்டினார். ஸ்ரீகாந்த் தன்னுடைய வேடத்தை சிறப்பாக பதிவு செய்திருந்தார். அனுபவ நாடக நடிகரான ஒய்ஜி பார்த்தசாரதி சபல புத்தியை நாசுக்காக வெளிப்படுத்தியிருந்தார். அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் கதாபாத்திரங்களாகவே நாகேஷ், சுந்தரிபாய் ஆகியோரும் நடித்திருந்தனர். லட்சுமியின் நடிப்பு எல்லா காட்சிகளிலும் குறிப்பிடும்படியாக இருந்தாலும் கலங்கப்பட்ட கங்காவாக வந்து நின்ற போது
அவர் துடிக்கிற காட்சி படம் பார்ப்பவர்கள் நெஞ்சை தொட்டுவிட்டது. டைரக்டர் பீம்சிங்கின் அனுபவ முத்திரைகள் ஆங்காங்கே பளிச்சிட தவறவில்லை. கதை எழுதப்பட்ட போது கிளம்பிய அதே சர்ச்சைகள் மீண்டும் தலை தூக்கியது என்றாலும் படம் பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய அதுவே காரணமாகவும் ஆகிவிட்டது. படத்தின் பாடல்கள் எல்லாம் ஜெயகாந்தனே எழுதியிருந்தார். உள்ளதை சொல்லுகிறேன், உங்களில் உள்ளதை சொல்லுகிறேன் என்று பாடல் மிக பிரபலமானது. படம் பார்க்கின்றோம் என்ற உணர்வு மெல்ல மெல்ல குறைந்து நிஜ வாழ்க்கையை பார்ப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதால் வெற்றி இலக்கை இலகுவாக பெற்று நிமிர்ந்து நின்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படம். தமிழ் சினிமா சரித்திரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றது கருப்பு வெள்ளை படமான சில நேரங்களில் சில மனிதர்கள். திரைக்கு முன் தோன்றியவர்கள் ஸ்ரீகாந்த், நாகேஷ், ஒய்ஜி பார்த்தசாரதி, லட்சுமி, சுந்தரிபாய். ஒளிப்பதிவு டி.எஸ். பாண்டியன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் ஜெயகாந்தன், தயாரிப்பு ஏபிஎஸ் புரொடக்ஷன்ஸ், டைரக்ஷன் ஏ. பீம்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.